விருச்சக ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையை மாற்ற போற சில முக்கியமான ரகசியங்களை பத்தி இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோங்க. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சிவபெருமானுடைய நாமத்தை சொல்லி வீடியோ பதிவை தொடங்கலாங்க. ஓம் நமச்சிவாய. உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரே ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பான விருச்சக ராசி நேயர்களை, செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. இந்த பதிவை நீங்க சாதாரணமா பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா, இன்று சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத இந்த பதிவை முழுசா பார்த்ததுக்கு பிறகுதான் உங்களுக்கு தெரியும். இத்தனை நாளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு சோதனைகள் வந்தது, ஏன் நீங்க மட்டும் இவ்வளவு போராட வேண்டிய சூழல்ல உருவாச்சு, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்காம தடைபட்டு கொண்டே இருந்தது, அதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களை எத்தனை பேர் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, ஆனா ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அப்படின்னு அமைதியாக கண்ணீர் வடிச்சிருக்கீங்க? எத்தனை பேர் நான் எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், ஆனா எனக்கு ஒரு சின்ன உதவி தேவைப்பட்ட நேரத்தில் யாருமே எனக்கு பக்கத்துல இல்லை, எந்த ஒரு உதவியும் செய்யல, தெரியாதவங்க கூட சில உதவிகளை செய்யறதுக்கு முன் வந்தாங்க, ஆனா தெரிஞ்சவங்க என்னை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற ஆதங்கம் உங்க மனசுல இருந்துட்டு இருக்கும். எல்லாருக்கும் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்வியும் உங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு தான். விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வெளியில பார்க்கும்போது தைரியமானவங்களா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மனசு ரொம்பவே மென்மையானது. மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியாது. யாராவது உதவி அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. உங்களுடைய இரக்க குணத்தாலேயே உங்களுக்கு கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் பிரச்சனைகளும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கும். நீங்க யாரை முழுசா நம்புனீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகங்களை செஞ்சிருப்பாங்க. ஆனாலும் இத்தனை விஷயங்கள் நடந்த பிறகும் இன்னும் நீங்க நம்பிக்கையோடு இருக்கீங்க அப்படின்னா இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் மனுஷங்க இப்படி தான் இருக்காங்க அப்படிங்கிற அனுபவ பாடத்தை இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்ல இருக்கவங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் இருக்கும். நீண்ட பேச்சுவார்த்தைகள் மற்றும் விவாதங்களுக்கு பிறகு சுமூகமாக அந்த காரியங்கள் நடக்கும். மேலும் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் பொழுது பயனற்ற விவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுல கவனம் செலுத்தணும். எதையும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற உங்களுக்கு தன்னம்பிக்கை இருந்தாலும் மற்றவங்களை முழுசா நம்பி எந்த ஒரு காரியத்திலையுமே நீங்க இறங்கிடக்கூடாது. உங்க கையில போதுமான அளவு சேமிப்பு மற்றும் பணம் இருந்தாலும் கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழல் உருவாகும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும். தந்தை மற்றும் தாய் வழி உறவுகள் கிட்ட அனுசரிச்சு போறது நல்லது. உங்களுடைய காரியங்கள் முழுசா நடக்கிற வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுக்காம நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உறவுகளோட நீங்க பழகணும். அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல் தொடர்பான சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பிறகு முயற்சி மற்றும் அவசரம் காட்டாம அமைதியா இருக்கிறது நல்லது. கன்னிராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறாருங்க. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து நடக்கிறதுனால பொருளாதாரத்துல சின்ன அளவிலான வரவு செலவு மாற்றங்கள் நடக்க போகுது. நண்பர்கள் வழியில வீண் அலைச்சல் மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் பெரிய பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் லாபம் கிடைக்க வேண்டிய வேலைகள்ல உங்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க. அது உங்களுக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துக்கு குறிக்குதுங்க. இதனால் உங்களுடைய உடல் நலம், குடும்ப பேச்சு மற்றும் எதிர்பாராத மாற்றங்கள் இதில் உங்களுக்கு எச்சரிக்கை ரொம்பவே அவசியம். எப்பவும் சில விஷயங்கள் எல்லாம் சாதாரணமாக கடந்து போகக்கூடிய உங்களுக்கு 8ல் செவ்வாய் வரதால அதிகமான கோபம், நிதானமற்ற பேச்சு, அவசர முடிவுகள் அப்படின்னு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இல்லாத மாதிரி இருக்கும். இந்த காலகட்டத்தில் கணவன், மனைவி மற்றும் உறவினர்கள் கிட்ட வீண் வாக்குவாதங்கள் வராமல் நீங்க வார்த்தைகளை கவனமா இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட வேலை செய்யறவங்க மற்றும் உயர் அதிகாரிகள் கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு பணிச்சுமை அதிகரிக்கலாம். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள்ல சிக்கல்கள் நீடிக்கும். அதனால் அவசரப்பட்டு எந்த ஒரு சட்டப்படியான நடவடிக்கையும் இறங்க வேண்டாம். எதிர்பாராத விரயங்கள், திடீர் செலவுகள் வரும் அப்படிங்கிறதுனால பணம் கையாளும் போது விழிப்புணர்வு ரொம்பவே அவசியம். அதே நேரத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்க பணத்தை சேமிக்கிறதும் முக்கியம். மேலும் எது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடகராசியில புதன் மற்றும் குரு சேர்க்கை நடக்கும்போது விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இது நடக்கிறதுனால தந்தை வழியில ஆதரவு கிடைக்கும். நீண்ட தூர ஆன்மீக பயணம், உயர்கல்வி மற்றும் தொழில நல்ல வளர்ச்சி, அதிர்ஷ்டமான பலன்கள் இது எல்லாமே கிடைக்கும். மேலும் இது உங்களுக்கு 9வது வீட்டை குறிக்கிறதுனால இது அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதற்கான சரியான திட்டமிடல் மற்றும் நிதானம் ரொம்பவே முக்கியம். குருவும் புதனும் சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடைய பேச்சுல முதிர்ச்சியும் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஞானமும் இருக்கும். இந்த ஜோதிட சூட்சமங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலன்களும் மாற்றங்களும் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சில நபர்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. புதிய நண்பர்களின் அறிமுகம் மற்றும் எதிர்பாராத உதவி உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்க போகுது. உங்க மனசுல இருக்கக்கூடிய பயம் நீங்கணும், தடைகள் விலகணும் அப்படின்னா வாரந்தோறும் நரசிம்ம பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கும். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வரக்கூடிய உறவு யாரு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும். சிலருக்கு காதலா, சிலருக்கு திருமணமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா வாழ்க்கையில உறவு அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் மட்டும் இல்லை. சிலருக்கு பல வருடங்களா பேசாம இருந்த ஒரு சொந்தம் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நண்பர் சரியான நேரத்தில் வந்து தைரியம் கொடுத்து உதவிகளை செய்வாங்க. சிலருக்கு வேலை மற்றும் தொழில ஒரு முக்கியமான நபர் அறிமுகமாகி அவருடைய தொழிலுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நபராக மாற போறார். திருமண வயதில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வரன் அல்லது வாழ்க்கை துணை பற்றிய அறிகுறியாக கூட இருக்கலாம். ஏற்கனவே திருமணமானவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் குறைந்து மீண்டும் நெருக்கம் உருவாகக்கூடிய காலமாகவும் இருக்கும். குடும்பத்தில் பிரிஞ்சிருந்த ஒருவர் மீண்டும் இணைவதுமாக கூட இருக்கலாம். இதில் முக்கியமாக நீங்கள் எந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா உறவுகளும் நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. சிலர் நம்ம வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வருவாங்க. சிலர் நம்ம கூட பேருந்தில் பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணியை போல வருவாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆசானாகவும் இருப்பாங்க. அதனால் புதிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது எந்தவித எதிர்பார்ப்புகளையும் அவங்க மேலே சுமத்தாமல் எப்பயும் போல் உங்களுடைய இயல்பான குணத்தில் நீங்கள் இருங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அணுகுமுறை ரொம்பவே முக்கியம். யாராவது என்னை தேடி வரட்டும் அப்படின்னு காத்திருக்கிறத விட நீங்களும் ஒரு உறவுகளாக இருக்க தயாராக இருங்க. நல்ல ஒரு உறவுகளாக ஒரு சின்ன ஃபோன் கால் அல்லது ஒரு சந்திப்பு, ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கூட உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயத்தை ஆரம்பிக்க காரணமாக இருக்கலாம். அதனால் பலன்களில் சொல்லக்கூடிய உறவு அப்படிங்கிறது ஒரே மாதிரியான பலன் இல்லை. உங்களுடைய வயது, குடும்ப நிலை, வேலை, திருமண வாழ்க்கை எல்லாத்தையும் பொறுத்து உங்களுக்கான பலன்கள் மாறுபடும். உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ஏமாளிகளாகவும் நீங்கள் இருப்பீங்க. இந்த வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில என் மனசாட்சிக்கு தெரிஞ்சு நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் நிறைய நேரத்தில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வரும், அது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் என்னதான் அந்த பிரச்சனையை தவிர்க்கணும் அப்படின்னு நீங்களா ஒதுங்கி போனாலும் உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களை சும்மா விடுறதில்லை. கூடவே இருக்கக்கூடிய சில குடும்ப உறவுகளும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி குடும்பத்துக்குள்ளேயும் வெளியிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. சூரியனும் சுக்கிரனும் இணையக்கூடிய இந்த சுக்கிர ஆதித்ய யோகம் பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் அதீத செல்வ செழிப்பு, ஆடம்பர வாழ்க்கை மற்றும் ராஜயோக பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த யோகத்தின் காரணமாக உங்களுக்கு பண வரவு, கலைத்துறையில் வெற்றி, திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சி மற்றும் திடீர் யோகங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. எதிர்பாராத பணவரவு, செல்வ செழிப்பு மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும். சினிமா, டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் ஆபரணங்கள் சார்ந்த தொழில்களில் இருக்கவங்களுக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும் போது சூரியனின் சேர்க்கையால் சமூகத்தில் செல்வாக்கு, பெயர், புகழ் மற்றும் ஆளுமை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகராசியில் உச்சம் அடையக்கூடிய குருவால் உங்களுடைய தன்னம்பிக்கை உயரப்போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் உங்கள் உடல்நிலை சரியாகும். புதிய சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள், செல்வ சேர்க்கை இது எல்லாம் ஏற்படும். புதிதாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு, இடமாற்றம் மற்றும் புதிய பொறுப்புகள் எல்லாமே கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும். வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் உங்களுக்கு நீங்கும். மன அமைதியும் நேர்மறையான ஆற்றலும் அதிகரிக்கும். பேச்சுவார்த்தையில் உங்களுக்கு எப்போவுமே நிதானம் இருக்குங்க. அதே நேரத்தில் கஜகேசரி யோகத்தின் மூலமாக சமூகத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுதுங்க. ராகு கேது பயிற்சியின் மூலமாக ராகு மகர ராசிக்கும் கேது கடகராசிக்கு பயிற்சியாகிறாங்க. இந்த பயிற்சிகள் காரணமாக கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில்நுட்பம், கண்டுபிடிப்புகள் மற்றும் சமூக மாற்றங்களில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு. டிசம்பருக்கு பிறகு மகரத்திற்கு செல்லும் பொழுது கடின உழைப்பு மற்றும் தொழில் சார்ந்த பொறுப்புகள் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும். கேதுவின் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட அடையாளம் மற்றும் அகங்காரத்தை குறைச்சி சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாங்க. குடும்ப உறவுகள் மற்றும் உணர்ச்சிகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரமும் கடின உழைப்புக்கு ஏற்ற வெற்றியும் கிடைக்க போகுது. மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா ராகு கேது பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு காளகஸ்தி போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா மன நிம்மதியும் புதிய தெம்பும் கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கடின உழைப்புக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர். உழைப்புக்கேற்ற உயர்வு, நிதானமான முன்னேற்றம் இருக்கும். இதுவரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அப்படின்னா அதுவெல்லாம் உங்களுக்கு முடிவுக்கு வரும். மேலும் ஏழை எளியவர்களுக்கு உதவுறது, சனிக்கிழமைகளை குலதெய்வ வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வதன் மூலமாக
சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் உங்கள் லட்சியத்துக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுடைய உடல்நலனை கவனிக்காமல் விட்டுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வரைக்கும் சிலருக்கு அது வெளியில் தெரியல அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் மூலமாக உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு வந்திருக்கும். அந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் குணமாகணும் அப்படின்னா அதற்கு தகுந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல் நலனையும் நீங்கள் பாதுகாக்கணும். உங்ககிட்ட நிறைய ஆற்றல் இருக்குது, திட்டங்கள் இருக்குது, கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போச்சு அப்படின்னா உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது. இதற்கு பிறகாவது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதிரிகள் எல்லாம் ஜெயிச்சு வருவீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்காம வீட்லையும் சரி சமுதாயத்திலையும் சரி நிறைய பேருடைய கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இருப்பீங்க. இன்னும் சிலர் குடும்ப கஷ்டத்துக்காக பிடிக்காத ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். புதிய புதிய தொழில்நுட்பங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு நல்லதொரு வேலையில் சேர போறீங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. நம்மளுடைய குடும்ப உறவுகள் நம்மளுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு பெரிய ஒரு தொகையை கடனாக கொடுத்துட்டு அதை திரும்ப வாங்க முடியாமல் கேட்க முடியாமல் ஒரு விதமான மன அழுத்தத்துக்குள்ளாகி இருப்பீங்க. அதனாலேயே உங்களுடைய உறவு கெட்டு போயிருந்திருக்கும். அந்த பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்காது அப்படின்னு நீங்கள் முடிவே செஞ்சுருப்பீங்க. உங்ககிட்ட பணம் வாங்கினவங்க அவங்களுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு மனசாட்சியோடு உங்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுப்பாங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், கடவுள் நம்பிக்கை அதிகமாகும், பெரியவர்களுடைய உதவி கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாக விலகும், புதிய நண்பர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த நிறுவனங்கள் முன்னேறவும் போகுதுங்க. மேலும் மேலும் எதிர்பார்த்த லாபமானது உங்களுக்கு வியாபாரத்தில் கிடைக்க போகுது. புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் தொடங்கலாம். இதுவரைக்கும் உங்கள் குடும்ப உறவுகளுக்கு நீங்கள் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க மாட்டீங்க. எத்தனையோ கஷ்டமான சூழல்களில் உங்களுடைய எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்த குடும்ப உறவு அந்த சகிப்புத்தன்மை இழந்து கடமைக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி சூழல்ல இருந்திருப்பாங்க. என்னதான் நீங்க குடும்ப உறவுகளை பத்திரமா பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் குடும்ப உறவுகள் கிட்ட நீங்க மனம் விட்டு பேசணும். நீங்க 20 வயசுல இருந்தாலும் சரி 70 வயசுல இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கவங்களுடைய மனநிலையை நீங்க எல்லா கட்டத்திலையுமே புரிஞ்சுக்கணும். அவங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து சில விஷயங்களை திருத்திக்கிட்டும் சில விஷயங்களை மாத்திக்கிட்டும் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உறவுகள் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிம்மதி முழுசா கிடைக்கணும் அப்படின்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையெல்லாம் சரியா செய்யாத காரணத்தினால தான் நிறைய பேருடைய குடும்பத்துல கணவன் மனைவியா இருப்பாங்க, வெளியில போவாங்க வருவாங்க, ஆனா உண்மையான அந்யோன்யம் இருக்காது. சரியாக பேசிக்க கூட மாட்டாங்க. சமுதாயத்துக்காக போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா மனம் விட்டு பேசி உங்க கூட அதிகமான நேரத்தை செலவிடணும். உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கணும். பண வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. கோடீஸ்வரனாக இருக்கவும் கூட கஷ்டப்படுறதையும் ஏழைகளாக இருக்கவும் கூட சந்தோஷமாக இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரியாக பேசி முடிக்காத காரணத்தினால தான் பெரிய பெரிய பிரிதல்கள் எல்லாமே வருது. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா விவாகரத்து வரைக்கும் கூட போயிடுது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு நீங்கள் மட்டுமே முழுமையான காரணம் இல்லை. உங்களை மட்டுமே குற்றம் சொல்லிட முடியாது. சில கிரகங்களுடைய பார்வை தசாபுத்தினுடைய பலன்கள் காரணமாகவும் இதுவெல்லாம் நடக்கும். சில ஜோதிடம் சூச்சங்களை எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயங்களை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும். நீங்க விவாகரத்து வாங்கியிருந்தா கூட 2 பேருடைய உள்ளத்திலையுமே தூய்மையான புரிதல் வர வரைக்கும் உண்மையா நடந்துக்கங்க. உங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நடந்துச்சு அப்படின்னு மற்றவங்க சூழல்ல இருந்து உணர்வு பூர்வமா நினைச்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் வரும். இந்த மாற்றத்தின் காரணமா குடும்ப உறவுகள் மீண்டும் சேருவாங்க. இதுவெல்லாம் உடனே நடக்கல அப்படின்னாலும் சில மாதங்களில் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்ககிட்ட இருந்து வெளிப்படக்கூடிய தனி மனித ஒழுக்கம் மற்றும் மது மற்றும் போதை பழக்கங்கள்லேருந்து விலகி இருக்கிறது, ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக பல நாட்களாக விலகி இருந்த உறவுகள் மீண்டும் உங்களோடு வந்து சேர போகிறாங்க. புதிய நட்பும் நண்பர்களுடைய தொடர்பும் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை விட வித்தியாசமான புதியதொரு வாழ்க்கையை நீ வாழ போகிறீங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியுமே எடுத்து வைங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை முன்னேற்ற பாதையில் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாருங்க. தடைகளை எல்லாம் தகர்த்தெறிஞ்சு நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இப்போ வாய்ப்புகள் வந்து ஒரே ஒரு முறை தாங்க கதவை தட்டும். இப்போ வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து கதவை தட்டுற நேரமாக அமைஞ்சிருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முன்னேற்ற பாதையில் போயிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த வாய்ப்புகளை தவற விட்டீங்க அப்படின்னா அந்த வாய்ப்புகள் மறுபடியும் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. அதனால் கட்டாயமாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும். அதே மாதிரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா
செவ்வாய்க்கிழமையில வந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி மாலையிட்டு அர்ச்சனை செய்து வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சனிக்கிழமைகளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெண்ணெய் எப்படி உருகி போகுமோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே கரைஞ்சு எல்லாமே போயிருங்க. அதனால் நீங்கள் ஆஞ்சநேய பெருமானை வந்து கட்டாயமாக வழிபாடு செய்யணும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கிறது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த பரிகாரத்தை எல்லாம் சரிவர செஞ்சுட்டு வாங்க, நீங்களே மாற்றத்தை உணர்வீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.